இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மணி, அந்த அந்த ஏஎஸ்பி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பழம் தட்டு புடவை, அவங்க பையன் கௌதம் இருக்காரு, அவங்க எல்லாரும் இந்த சைடு தானே வந்துட்டு இருக்காங்க. அநேகமா நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க? உள்ள வரலாங்களா? நீ எடுத்து போங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நான் அதிகாரியா வரல, உன் உறவுக்காரியா இங்க வந்திருக்கேன். உறவா? அது எப்படி? நீங்க ஒன்னும் சொந்தக்காரங்க இல்லையே. இது வரைக்கும் சொந்தக்காரங்களா ஆகல, இனிமே ஆகலாம்ல, அதத்தான் சொன்னேன். என்ன மேடம், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நம்மள பிள்ளைங்க இருக்க வீடு. இந்த மாதிரி பூ பழம் தட்டோடலாம் வந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாவ? உங்க வீட்டு பொண்ண நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்னு நினைப்பாங்க. உங்க தங்கச்சி வீராவ எங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும்னு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஏம்ல டாக்டர், வந்திருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்களோட முதல் தேவை உங்களோட சம்மதம் தான். மேடம், பொண்ணு கேட்டு வர முறை இதானா? முதல்ல 2 குடும்பத்துக்கும் ஒரு பொதுவான ஆளு மூலமா விஷயத்த சொல்லிவிட்டு எங்க சம்மதத்தை கேட்கணும். இந்த நாள்ல வரோன்னு ஒரு தகவலையாவது எங்களுக்கு சொல்லணும். எதுவுமே சொல்லாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னா என்ன அர்த்தம் மேடம்? எங்களுக்கு அவசரம்னு அர்த்தம். சரி, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். என் பையன் கௌதம்க்கு உங்க பொண்ணு வீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணா இவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இத நான் வீரா கிட்டயும் சொல்லியிருக்கேன். வீரா, ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை? அக்கா, கோபப்படாதீங்க, நான் என் காதல தான் சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் பதில் சொல்லல. என் பையன் இவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கான். ஆனா உங்க பொண்ணு என் அண்ணனுக்கு பிடிச்சாதான் எல்லாம், அவரு பார்த்து யார கட்டிக்க சொல்றாரோ அவரை தான் நான் கட்டிப்பேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், பணத்துக்கும் வசதிக்கும் பஞ்சமே இல்லை. என் வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதான் நேரடியா பொண்ணு கேட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என் மகனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதமா? சண்முகம், தயவு செஞ்சு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுத்துறாத. நிறைய விஷயம் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வீரா மனசையும் நாம தெரிஞ்சுக்கணும். வசதி மட்டுமே தகுதி ஆயிடாது. தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடு ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன்ல. ஆனால் எனக்கும் ஒரு குறை இருக்குல்ல. இதே மாதிரி தான் நல்ல வசதியான குடும்பம், படித்த மாப்பிள்ள, நல்ல உத்தியோகத்தில் இருக்கான்ட்டு என் தங்கச்சி ரத்னாவை அந்த வெங்கடேசனுக்கு கட்டி வச்சோம். அவளை கட்டி கொடுத்ததுலேருந்து என் குடும்பம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இன்னமும் அந்த பிரச்சனை எல்லாம் தீரலை. உங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான். இடமும் போலீஸ்ல பெரிய அதிகாரியா இருக்கிய. உங்க மகனும் நல்ல பையனா இருக்காரு. ஆனா இதெல்லாம் மட்டுமே போதாது இல்லையா? எங்க குடும்பத்துக்கு ஒத்து வர ஒரு மாப்பிள்ளையாவும் இருக்கணும் இல்லையா? அது உங்க மகன் இருப்பாரான்றதுதான் என்னுடைய கேள்வி. இதை விட உங்க குடும்பத்துக்கு என்னதான் வேணும்? எங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். புரியல. உங்க வீட்டு பையன் என் தங்கச்சியை கட்டிக்கிட்டா அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
அதை ஒரு கண்டிஷன் சொல்லலாம், அதை விட இதை ஒரு பரீட்சைன்னு சொல்லலாம். அந்த பரீட்சையில் அவர் பாஸ் ஆயிட்டாருன்னா என் தங்கச்சி வீராவை அவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, தாராளமா அந்த டெஸ்ட்டை வைங்க. என் பையன் கட்டாயம் பாஸ் பண்ணுவான். என்ன டெஸ்ட் அத சொல்லுங்க. உங்க மவன் ஒரு மாசத்துக்கு என்னுடைய மளிகை கடையில தினமும் வரணும். சாதாரணமா இல்ல, என் கடையில வேலை செய்யற பையனா வந்து நிக்கணும். தோ நிக்கான வெட்டுக்கிளி, இவன் ஏற்கனவே என் கடையில வேலை செய்தான். நல்ல கணக்கு பார்ப்பான். ஆளை பார்த்து எடை போடவே முடியாது. ரொம்ப திறமையானவன். அவனுக்கு அசிஸ்டண்டா உங்க மவன் என் கடையில வந்து நிக்கணும். ஒரு மாசத்தோட முடிவுல என் கடையில இருக்கிற ஒவ்வொரு பொருளோட விலையும் உங்க மவன் கரெக்டா சொல்லணும். உறக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கடையில உள்ள அம்புட்டு பொருளோட விலையையும் டான் டான் டான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவரு கடுமையா உழைக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கிடணும். அவருடைய வேலை எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு மாசத்தோட முடிவுல என் தங்கச்சி அவருக்கு கல்யாணம் பண்றத பத்தி யோசிப்போம். நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா இது? இப்ப எதுக்கு இந்த விஷ பரீட்சை? இல்லை, எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லுதேன். ரத்னா, எல்லாம் எடுத்தாச்சா? போலாமா? இல்லை, கனி எங்க? போலாம் டி. ஆ, ஆ, வீரா கூட பைக்ல போய் ஸ்கூல்ல இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நானும் ரத்னாவும் ஒன்னா ஆட்டோல போறோம். நீ காசு வச்சிருக்கியா? ஆ, இருக்கு, தேவையில்ல. ரத்னா, போல வரியா? அண்ணே, 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 என்னத்தா இந்த நேரத்துல வந்திருக்க? எல்லாம் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்களே. யார் எங்க கிளம்புனா எனக்கு என்ன கவலை? நான் உன்கிட்ட தான் நியாயம் கேட்டு வந்து நிக்கேன். எனக்கு நீ தான் பதில் சொல்லணும். சரியா போச்சு. நீ எல்லாம் வேலை நடந்த மாதிரி தான். எவனையும் என்கிட்ட சாட மடியா பேச வேண்டான்னு சொல்லி வைன. அம்மா, என்ன இது? காலங்காத்தாலேயே பிரச்சனை பண்ணணும்னு வந்த மாதிரியே நிக்கிற. ஆமாண்டி, பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கேன். ஹெட்டி, நீ உன் புருஷனும் என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா என்ன உங்க ரெண்டு பேருக்கும் தொக்கா தெரியுதா? மா, இப்போ எதுக்காக தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசிட்டு இருக்க? ஹெட்டி, கல்லு குண்டு மாதிரி என் பையன் சிவபால இருக்கான். அதுவும் வீரவை சிவபாலனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஒத்த கால்ல நிக்கேன். என் மகன் இருக்கிறப்போ வீரவை யாரடி பொண்ணு கேட்டு வந்தா? அவங்களை எப்படி வீட்டுக்குள்ள படியேற விட்டீங்க?